Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியா. இந்த கேம் பிளே வந்து ஃபன்னாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எப்பயுமே ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இது வந்து முழுக்க ஃபன்னாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஓகே, இப்போ வந்து மேப்பை நம்ம எடுக்கலாம். இது கெரியர் மேப்பு. எங்கேருந்து எங்கே வைக்கலாம்? இந்த தடவை நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம், அடுத்த டைம் நல்லா வச்சுக்கலாம். இப்போ நம்ம கம்மியாகவே சூஸ் பண்ணிக்கலாம். Okay, let's get into the gameplay video. Ayo, drop that shit. இப்போ நம்ம கேம்குள்ளே வந்தாச்சு. நீங்கள் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் கூட இந்த பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 1 like is equal to 1 motivation. இப்போ உள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து அந்த க்ரீன் கலர் பார்க்கிங்கில் போய் நிப்பாட்டினா தான் அதாவது பேசஞ்சர்ஸ் ஏறுவாங்க. எல்லாம் பயந்துகிட்டே ஏற போகிறாங்க பாருங்களேன். ஏன்னா நாங்கள் கோளாறு மாதிரி ஓட்டுவோம். நாங்கள் கோளாறு கோபிஸ் நாங்களாம். ஓகே, இப்போ பார்க்கிங்க்கு போகலாம். எனக்கு வந்து வெளியே இருந்து டிரைவிங் பண்ண பிடிக்காது, அதனால் உள்ளே வந்து இந்த இன்டீரியர் நல்லாயிருக்கும். அதாவது ரியல் பஸ் ஓட்டுற மாதிரியே இருக்கும், அதனால நாங்கள் இப்படி ஓட்டுவோம். நான் எப்படி இந்த ஸ்கின் வச்சேன்னு தெரியுமா கைஸ்? நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இந்த மதுரை டு ராமேஸ்வரம், லைக் மதுரை எக்ஸ்ப்ரெஸ்ஸு, நீலகிரி எக்ஸ்ப்ரெஸ்ஸு, அந்த மாதிரி பஸ்ஸெலாம் வைக்கலாம். லாஸ்ட்டில் நாங்கள் வந்து சொல்கிறோம். இப்போ எல்லாம் ஏறிட்டுருக்காங்க. எல்லாம் ஆமையோட ஸ்லோவாக ஏறுறாங்கப்பா. அதில் ஒரு கிளவி ஏறி பாருங்க. கிழவனுக்குலாம் என்ன பஸ்ஸில் வேலைன்னு தெரில. சரி, எல்லாம் ஏறிட்டாங்க. ஃபஸ்ட்டு டோரில் ஏறிட்டாங்க. இப்போ பின்னாடி டோரில் தான் ஏறுறாங்க. ஃபஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட்லேயே சொல்லுங்கள். அதாவது இது வந்து மதுரை டு ராமேஸ்வரம் பஸ்ஸு. போகலாமா? சரி, ஃபஸ்ட்டு கேமரா மாற்றிக்கலாம். போகலாமா? சொருவமாக ஓட்டணும். அதான் கைஸ் குறிக்கோள். இன்னைக்கு கொஞ்சம் பெரியவங்களாம் இருக்காங்க, பார்த்து ஓட்டணும். ஏன்னா நமக்கு ரிவார்டு அவ்வளோ கொடுக்க மாட்டாங்க. சரி, நம்ம வண்டி ஓட்டுவோம் கைஸ். இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேக் ஆகுது. திடீர்னு நாங்கள் போகும்போது தான் இடிக்குது, அதனால் ஸ்லோவாக தான் போடுவோம் நாங்கள். சரி, வாங்க போகலாம். இப்போதைக்கு ஸ்லோவாகவே போவோம். ஹைவேலாம் வந்துச்சுன்னா தெரிப்போம். ஆனால் அங்கே நடுவில் வண்டி வரும் பாருங்க, கோவம் எப்படி வரும்னு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம வெளியே போய்க்கலாம். பஸ் ஸ்டாண்டே ஒரு ஊர் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, அவ்வளோ பெருசு. சரி, நம்ம உடைவோம். இப்போ நம்ம இதில் கப்பலில் தான் போக போகிறோம். ஆமாம், ஏன்னா நடுவில் வந்து நீங்கள் மேப்பை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த மேப்பில் வந்து நடுவில் வந்து தண்ணி இருந்திருக்கும், அதனால் வந்து நம்ம தண்ணிக்கு நடுவில் போக முடியாது. அதனால் நம்ம கப்பலில் ட்ராவல் பண்ணணும். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டோலில் பார்த்துக்கலாம். டோலில் எவ்வளோ கேட்பாங்க? ஒரு ரூபா 50 பைசா. ஆமாம், 50 பைசா தானே. ஒரு ரூபா கட்டிகிட்டே போயிடலாம். வீடியோ பார்த்துக்கலாம், தெம்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம். சரி, வாங்க போவோம். எங்கடா கப்பல்? என்னடா இப்படி திருப்ப சொல்கிறானுங்க எப்போ கைஸ்? அங்கே பாருங்கள், கப்பல் நிற்கிது. எல்லாம் பார்த்தீங்களா கப்பலை? இப்போ வளைப்போம். இங்கே பாருங்கள், வளைக்கலாம். கப்பல் தெரியுதா? இதோ அங்கே தெரியுது பாருங்கள், முக்கு மட்டும் அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்படியே பாருங்கண்ணே, கப்பலுக்கு போகிறதுக்கெலாம் ஒரு வழி. கப்பலை வந்து நம்ம பக்கத்தில் லேண்ட் பண்ண மாட்டாங்களாம். ஆமாம். ஓகே தான், அந்த ப்ளூ கலர் மார்க்கில் போய் லேண்ட் பண்ணணும். லேண்ட் பண்ணியாச்சு. நான் கமர்ஷியல் மேப்லாம் ஆகுது. ஓகே, இப்போ லோடிங் ஆகுது. ஓகே, அந்த லோடிங் ஆக கேப்பில் நீங்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, நாங்களும் ஹாப்பியாக இருப்போம். சரி, என்ன இவ்வளோ பெருசாக லோடிங் ஆகுது? இதுக்கே ரொம்ப டைம் ஆக மாட்டேங்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டோம். இப்போ வந்து கப்பலை விட்டு வெளியே போய்க்கலாம். மறுபடியும் அதே மாதிரி ரோடு போட்டு வச்சுருக்காங்க, காசுக்கு வேஸ்ட்டாக. அதான் கடலுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போட்டு வச்சுருக்கானுங்க.
ஓகேப்பா. அது என்னது டேர்னிங் ரொம்ப கொடுத்து வச்சுருக்காங்க. எங்களால் டேர்ன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மெயின் பைபாஸு லைக்கு ஒன் வே ரோடுனாலும் கூட அழுத்திடலாம் வேகமாக. இப்போ திருப்பிக்கலாம். யார் அந்த ஆன்ட்டி நடுவில் வருது? குறுக்க கௌசிக் வந்த மாதிரி ஒரு ஆன்ட்டி வந்துட்டாங்க. இன்னும் வண்டி வருது. போகலாம். கரெக்டாக போயாச்சு. இப்போ முன்னாடி போகலாம். அங்கே வண்டி நிற்கிது பாரு. அவங்கெல்லாம் டயர்டாக இருப்பாங்க வண்டி ஓட்டிய. பஸ்ஸு காரு எல்லாம் நம்மளை க்ராஸ் பண்ண போகுது. ஓகே நேராக போகலாம். தாத்தாஸும் பாட்டிஸும் பாடி ஆயிருப்பாங்களோ. பஸ்ஸுக்கு எதுவும் சேதாரமாகலை. நல்ல வேலைக்கு. போய் கண்ணாடி உடஞ்சிருக்குங்க. ஓகே இவன் வேற வண்டி எடுக்க மாட்டேங்கிறானே. போச்சு போலீஸை கூப்பிட்டா சுற்றுவோமே. சீக்கிரம் போடா ப்ளூ வண்டி. என்னடா இவ்வளோ மெதுவாக வரீங்க? சீக்கிரம்டா. இப்போ இடிச்சுட்டே போகலாம். அது வழியே இல்லை. யாரா பிங்க் அடிக்கிறான். சரி போகலாம். வைப்பரை போட்டுக்கலாம். மழை வேறு பெய்யுது. போகலாம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? வந்துட்டோம் கைஸ். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே இப்போ போயிட்டே இருக்கோம். இப்போலாம் நம்ம 100க்கு மேலே போகலாம். ஆனால் நடுவில் கௌஷிக் வரக்கூடாது. யாராச்சும் நடுவில் குறுக்க இந்த கௌஷிக் அந்த மாதிரி வருவாங்க. இப்போ டிராஃபிக் ரூல்ஸை மதிக்கிற பழக்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இடித்து தள்ளிட்டு போவோம். அங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்களேன். திடீர்னு இப்போ லெஃப்ட் எடுப்பான். இருக்கும் பாடி தான். போகலாம். அதுதான் கைஸ் கொஞ்சம் தூரம் தான். நிறையா பேர் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னடா எல்லோ கலர் லைட்டு ரெட் லைட்டு ஸ்டாப் பண்ணுவோம். கைஸ் அவன் முந்திட்டு போகிறான் கைஸ். நம்மளை எங்கே போய் பாடுறான். இப்போ நம்ம டிராஃபிக் ரூல்ஸை மதிச்சு தான் ஆகணும். இப்போ போலீஸ் வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான் ஃபைனை போட்டுருவாங்க. ஓகே எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறது? சீக்கிரம் போடுங்கடா. ஓவர் அதெல்லாம் ரொம்ப பெருசாக போட்டுருக்காங்க. போட்டாங்க. இப்போ வண்டியா இப்போ கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. ஓகே இப்போ வேகமாக அழுத்திடணும். இடியெல்லாம் இருக்குது. நடுவில் இனிமேல் கௌஷிக் வந்தானா ஏற்றி இறக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கைஸ் மழை நின்றுச்சு. நம்மளுக்கு இனிமேல் போகலாம். அதுக்குள்ளேயும் பஸ் ஸ்டாப்பே வந்துடுச்சு. இப்போ நான் டிராஃபிக் ரூல்ஸை மதிக்காமல் தான் போனேன். இதுதான் ஞாபகமே வருது. ஓகே இப்போ திருப்பிட்டு இந்த ரோடு எங்கே போவோம்? பஸ் ஸ்டாப்பு. பஸ் ஸ்டாப்பு வந்துருச்சு. பஸ் ஸ்டாப் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பஸ் ஸ்டாப்புக்கு டெர்மினல் தான் கைஸ் சொல்கிறாங்க. அங்கே ரெட்டு கலரில் பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குல்ல, அங்கே நிப்பாட்டினா அவ்வளோதான் அவங்க இறங்கிடுவாங்க. எங்கடா இப்போ வண்டி கண்ட்ரோல்லாம் போயிட்டுருக்கு. நிப்பாட்டியாச்சு. இப்போலாம் இறங்கிட்டோம். பாட்டி தாத்தாலாம் உயிரோடு இருக்காங்களான்னு பார்க்கலாம். இருக்காங்க. இருக்காங்க. ஃபஸ்ட்டு 2 சீட்டு அவங்க உட்காந்துருக்காங்க. பாடா மிஷின் பாஸ்ட். இப்போ நம்ம பஸ்ஸுக்கு எதுவும் சேதாரம் இல்லை. நல்ல வேலைக்கு அந்த க்ரீன் கலர் ஆட்டோ தான் என்ன ஆச்சுன்னு தெரில. பையன் அப்படியே நிற்கிறான். சும்மா தில்லு கிளப்பிடுச்சு. இப்போ எல்லாம் இறங்கிட்டு இருக்காங்க. எல்லாம் பாட்டி ஒன்று நிற்கிது பாருங்கப்பா. ஒருத்தன் ஹைட்டாக நின்று எங்கேயோ போகிறாங்க கைஸ். ட்ராவல் பேக்கில் பெருசாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஓகே நம்ம காசை வாங்கிக்கலாம். எவ்வளோ கொடுக்குறாங்க? 10 ரூபாமா. நம்ம காசு. ஓகே இந்த காசை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஹோமுக்கு போயிடலாம். நம்ம ஹோம்குள்ளே வந்தாச்சு. இப்போ இந்த நான் சொன்னேன்ல அதாவது இந்த வெளியே இருக்க அவுட்டர் சர்ஃபேஸ், அதாவது இந்த மதுரை எக்ஸ்பிரஸ்ஸு, மதுரை டு ராமேஸ்வரம் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இது பார்ட் 1. பார்ட் 2 மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஓகே இப்போ இதோட கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். ஓகே பாய் ஃப்ரம்
RF Gaming. Bye. Bye.